குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது ஏற்கனவே நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் சயின்ஸ் டேர்ம் 1, 2 பார்த்துருக்கோம் புக் பேக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் டேர்ம் 3. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மேக்னட்டிசம், அதாவது காந்தவியல். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், நீர். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல். சரிங்களா? ஃபிஃப்த்து முன்ன வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் பார்த்தோம், இப்போ அன்றாட வாழ்வில் தாவரங்கள் ஃபிஃப்த் யூனிட்டு. சிக்ஸ்த்து யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், வன்பொருளும் மென்பொருளும். கம்ப்யூட்டர் இது இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சாஃப்ட்வேர்னால் என்ன, ஹார்ட்வேர்னால் என்ன, அந்த டாப்பிக்லாம் பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த 6th நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம எது படித்தாலும் நம்ம அந்த ஹெட்டிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு டேர்ம் படிக்கிறோம்னா அந்த டேர்மில் வந்து என்னென்ன பாடங்கள் இருக்குது, அதனுடைய யூனிட் என்ன, அதுக்குள்ளே நம்ம என்ன படிக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வந்து ப்ரெசீட் பண்ணும்போது நம்ம ஒன் வேர்ட் படிக்கும் போது கூட நமக்கு வந்து பேசிக் நாலேஜில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவோட அந்த பேசிக்கோடு நம்ம அதை படிக்கும்போது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நமக்கு வந்து அது என்ன ஆகும், ஈஸியாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனசில் அது பதியும், ஈஸியாக வந்து நமக்கு ரீகால் ஆகும், ஈஸியாக வந்து என்னென்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார போகலாம். டேர்ம் 3ல ஃபஸ்ட்டு டாபிக் மேக்னட்டிசம், காந்தவியல். காந்தவியல் அப்படின்னாவே தெரியும், காந்தம் அப்படின்னாவே நமக்கு பேசிக்காகவே தெரியும், நார்த் போல் சவுத் போல் என்ன பண்ணும், இரும்பு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஐடியா வச்சு நம்ம இந்த புக் பேக்குள்ளார போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். அதாவது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர்லேயே நமக்கு தெரியுது, ஊசி. அடுத்தது மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா, அதாவது நம்ம இந்த கடலெல்லாம் போகும்போது திசை காட்டும் கருவி வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இல்லைன்னா வந்து நமக்கு கரை தெரியாது. அப்போ அந்த கருவிகளை வந்து பயன்படுத்தினது, அந்த கருவிகளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணது, அந்த கருவிகளை பயன்படுத்தின ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான் பண்ணாங்க. அடுத்தது தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே எந்த திசையில் தான் நிற்கும் அப்படின்னா, இது வந்து யூனிவர்சல் ட்ரூத். இது ஆக்சுவலாக வடக்கு தெற்கு, அதாவது நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் அது எப்பயுமே நிற்கும். சரிங்களா? அடுத்தது காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் என்னது, சுத்தினால அதை நம்ம தட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, அது தன்னுடைய காந்த தன்மையை இழந்துரும். அடுத்தது இந்த மெரைனர்ஸ் காம்பஸ், அதாவது காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், திசையை அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மேக்னெட் வந்து திசையை அறியறதுக்கு ரொம்ப ரொம்ப எசென்சியல். அடுத்தது செயற்கை காந்தங்கள் டேஸ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னா, வட்டம், வளையம், உருளை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பார் மேக்னெட், ஆர்ஷூ மேக்னெட் அண்ட் ரிங் மேக்னெட்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் டேஸ் எனப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தவியல் பொருள்கள். அதாவது ஒன்றுமே இல்லை, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அவ்வளோதான். பேப்பர் இஸ் நாட் என்னது, பேப்பரில் வந்து எந்த விதமான காந்தமும் கிடையாது, காந்த சக்தி கிடையாது. பாருங்கள், நம்ம அந்த பேசிக் சும்மா காந்தம் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணுன்ற அந்த ஒரு பேசிக் தெரிஞ்சதுனால இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து நமக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது. அந்த புக் பேக் ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஒன்று உள்ளே போகும்போது அதனுடைய ஒரு பேசிக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும், நம்ம அந்த டாபிக் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்தது பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஸ் கட்டி தொங்க விட்டிருந்தன. நம்ம மேலேயே பார்த்தோம், சீனர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணாங்க, அந்த காந்தத்தை வந்து அந்த காம்பஸை பயன்படுத்தினாங்க. இப்போ பாருங்கள், காந்தத்தை தான் மாலுமிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து திசையை வந்து காட்டுது. அடுத்தது ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஸ் துருவங்கள் இருக்கும். அதாவது என்ன துருவங்கள் இருக்கும், இரண்டு அதாவது 2 போல்ஸ் இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன போல்ஸு, ஒன்று நார்த்து, இன்னொன்று சவுத்து. ரைட்டா? அடுத்தது உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. தவறு. பார்த்தாவே தெரியும் அது தப்பா ரைட்டா அப்படின்னு. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரி. ஏன்னா ஒரே மாதிரி நார்த் போல் நம்ம கொண்டு வந்தோம், பக்கம் வந்தோம்னா அது வந்து என்னவாகாது, அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகிடும். அடுத்தது காந்தத்தினை இரும்பு தூள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டி கொள்கின்றன. தவறு. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே என்னது, தவறு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை கண்டறிய முடியும். சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அதில் என்ன இருக்குது, நார்த்து சவுத் இருக்குது. அப்போ நார்த்து சவுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ரப்பர் ஒரு காந்த பொருள். கண்டிப்பாக அக்மார்க்கு தப்பு இது. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள்,
காந்த திசை காட்டி, காந்த ஊசி, கரெக்டா? ஈர்ப்பு, எதிர் எதிர் துருவங்கள், அதாவது நார்த் போல் சவுத் போல், அதாவது வடக்கு தெற்கு, இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். விளக்குதல் அப்படின்னா என்னது, துருவங்கள், அதாவது நான் இதில் வந்து துருவங்கள்னு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்குதல்னா எதாவது ஒரே திசை, அதாவது ஒரே போல், நார்த்துனா நார்த்து என்ன பண்ணிடும், அந்த துருவங்கள் வந்து விளக்கும். அடுத்தது காந்த துருவங்கள், அதிக காந்த வலிமை. சரிங்களா? ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. செகண்ட் யூனிட் 2 வாட்டர், நீர். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% என்னதான் இருக்குது, உப்பு தண்ணீராக தான் இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ, 3% தான் நல்ல தண்ணி இருக்கு. சரிங்களா? அடுத்தது பின்வருவனற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியாதல் ஒரு படி, ஆவி சுருங்குதல் ஒரு படி, மழை பொழிதல் ஒரு படி. ஆனால் அந்த காய்ச்சி வடித்தல் அப்படின்றது வந்து என்ன இல்லை, இதை வந்து டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பார்ட் கிடையாது வாட்டர் சைக்கிளில், ஏன்னா இது நாமளா பண்றது. அடுத்தது பின்வரும் முறைகளுள் நீர் ஆவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்க, நீர் ஆவி போக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாதல். சரிங்களா? ஆவியாதல்னா எவாப்ரேட் ஆகி போகிறது. நீர் ஆவி அப்படின்னு சொன்னால், நீராவி போக்கு அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்பர் ஆகிறது, டிரான்ஸ்பிரேஷன் ஆகிறது. சரிங்களா? அப்போ 1 மற்றும் 4. அடுத்தது about 30% of fresh water is found in, 30% நல்ல, அதாவது தூய தண்ணி, நன்னீர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், தமிழில் வந்து பனி ஆறுகளில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு நீர் சுத்திகரிப்பின் போது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீர் ஊற்ற பயன்படுத்தலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆர்வ பண்ணும்போது அந்த போது பார்த்தீங்களா வேஸ்ட்டு தண்ணி, அந்த தண்ணியை எதுக்கு பயன்படுத்தலாம், செடிகளுக்கு வந்து நீர் ஊற்ற அது வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ வாட்டரிங் பிளான்ட்ஸ். அடுத்தது இயற்கையாக கிடைக்கும் நீரில் -% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பார்த்தோம்ல 3% நீர் தான். நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு என்ன பேரு, எவாப்ரேஷன், ஆவியாதல் அப்படின்றது பேரு. சரிங்களா? நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே தான் நம்ம என்ன கட்டுறோம், பால அணைகள் வந்து கட்டுறோம். சரிங்களா? அணைகள் கட்டப்படுறதுடைய நோக்கமே என்னன்னா, டு ரெகுலேட் வாட்டர் ஃப்ளோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வாட்டர், நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தை வந்து நம்ம முறைப்படுத்துறதுக்காக நம்ம இந்த அணைகள் கட்டுறோம். ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஸ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும்னா வெள்ளப்பெருக்கு காலம், அதாவது வெள்ளம் எப்போ பெருகும், மழை பெய்யும் போது, அப்போ ரெய்னி சீசன். அடுத்தது நீர் சுழற்சியினை டேஸ் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு அழைக்கலாம், நீர் சுழற்சி. அப்போ இதை வந்து இதில் சொல்லணும்னா ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள். சரிங்களா? அடுத்தது ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல பாருங்க, நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை, தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம பார்த்தோன்னா, வாட்டர் பிரசன்ஸ் இன் ரிவர், லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் யூஸ் பை ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா நம்ம ஏரிகள் குளங்களில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பயன்பாட்டுக்காக, நம்ம மனிதகுல பயன்பாட்டிற்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இது வந்து தவறு கிடையாது, இது வந்து உண்மை, இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அது பார்த்தாவே நமக்கு தெரியும். அடுத்தது நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும். இது என்னது, நீரோட்டம் வந்து சீஸ் ஆர் ஃபார்ம்டு when the water table meets the land surface. இது என்னது, இது கரெக்டா இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அடுத்தது சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். இது கரெக்ட். ஏன்னா எந்த ஒரு கண்டிஷன் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கும் இன்றியமையாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. அடுத்தது குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். சரியான ஸ்டேட்மெண்ட் இது. கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். தப்பு. கடல் நீரை வந்து பாசனத்துக்குலாம் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அடுத்தது பொறுத்துக்க, வெள்ளம், அதிக அளவு மழை, அது பார்த்தாவே தெரியும். மேற்பரப்பு நீர் என்னது, ஏரிகள், சூரிய ஒளி, ஆவியாதல், ஏன்னா அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம மேலே பார்த்தோம். மேகங்கள், நீராவியாகி மேகத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. உறைந்த நீர், துருவங்கள். சரியா? அடுத்தது யூனிட் 3 அன்றாட வாழ்வில் வேதியியல். அடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல் பாருங்க. சோப்ஸ் வேர் ஒரிஜினலி மேட் ஃப்ரம் டேஸ், அதாவது சோப்புகளின் முதன்மை மூலம், சோப்பு எதுலேருந்து வந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளினுடைய கொழுப்புல இருந்தும் தாவரத்தினுடைய எண்ணெயில இருந்தும் அது வந்து நம்ம எடுக்கிறோம். அனிமல் ஃபேட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஆயில்ஸ். அடுத்தது
The saponification of fat or oil is done using, அதாவது வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு எந்த கரைசல் பயன்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டனிங், அதாவது கடினமா அது மாத்துறதுக்காக. சரிங்களா? அடுத்தது, ஃபீனால் இஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கார்பாலிக் அமிலம். சரிங்களா? அடுத்தது, நேச்சுரல் அட்ஹீசிவ்ஸ் அப்படின்னு சொன்னா இயற்கை ஒட்டும் பொருள் டேஸில் இருந்து தயாரிக்கப்படுகின்றதுன்னா ஒட்டுறது எதுல இருந்து தயாரிக்குதுன்னா ஸ்டார்ச். சரிங்களா? அடுத்தது, வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோசிபேன் தாயல் ஆக்சைடு, அதாவது புரோப்பனேத்தியல் எஸ் ஆக்சைடு. சரிங்களா? அடுத்தது, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஸ் தேவைப்படுகின்றது. மேலேயே பார்த்துட்டோம். சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது மண்புழு. டேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்தது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்னது? இயற்கை உரங்கள் தான். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? செயற்கை உரத்தை போட்டு எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்? பாய்சனாக மாற்றிக்கிட்டோம். ஆனால் சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது இயற்கை உரங்கள் மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது, இயற்கை பசைக்கு உதாரணம் என்ன? நம்ம மேலேயே பார்த்துட்டோம், ஸ்டார்ச். சரிங்களா? அடுத்தது, செறிவூட்டப்பட்ட ஃபீனால் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. சரிங்களா? அப்போ கான்சன்ட்ரேட்டட் ஃபீனால் வந்து எதுக்கு இதாகுது? கிருமி நாசினி, டிஸ்இன்ஃபெக்டனுக்காக இது பண்ணுது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது, ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றது. தப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிசாந்து கிடைக்கின்றது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஜிப்சத்தை வந்து நம்ம சூடு பண்ணோம்னா என்ன கிடைக்குது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்குது. அடுத்தது, ஒட்டும் பொருள் என்பது இரு பொருள்களை ஒன்றோடு ஒன்று பிரிக்க பயன்படுகின்றது. இது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே தெரியும், இது தப்பு. அடுத்தது, என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும். அதாவது என்பிகே என்பது தாவரங்களுக்கான என்னது? அது வந்து ஒரு சத்து, நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரிங்களா? ஏன்னா ஒட்டும் பொருள்னா பேர்லேயே இருக்குது இல்லையா? மேலே நான் மீண்டும் அந்த கேள்வி போறேன். ஒட்டும் பொருள்ன்றது பேர்லேயே இருக்கு. அப்போ அது ஒட்டும், பிரிக்காது. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க. சோப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடு, அதோட ஃபார்முலா என்ன? NaOH. அடுத்தது, சிமெண்ட் வந்து என்னது? RCC. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு வகையான என்னது? சிமெண்ட்னா நமக்கு என்ன இது பண்ணுவோம்? ஜிப்சம் வந்து சேர்த்துவோம் இல்லையா? அது. சரிங்களா? ஜிப்சம் சேர்த்துவோம். சிமெண்ட்ல வந்து இது ஒரு கலவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் அப்படின்னா என்னது? NPK அப்படின்றது என்னது? மேலேயே பார்த்தோம், அது ஒரு உரம். அடுத்தது, ஃபீனாலினுடைய ஃபார்முலா என்னது? C6H5OH. சரிங்களா? அடுத்தது, ஜிப்சம்னுடைய ஃபார்முலா என்னது? CaSO4 2H2O. அப்போ சிமெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? RCC. இது வந்து ஃபார்முலா. உரங்கள்லாம் என்னது? NPK. அப்போ இது எல்லாமே என்னது? ஃபார்முலா. அடுத்தது பாருங்க, அவர் என்விரான்மெண்ட், நம்முடைய சுற்றுச்சூழல். பாருங்க, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு பார்த்தா, நன்னீர் எங்கெல்லாம் இருக்கு? குளத்துல இருக்கு, ஏரியில இருக்கு, நதியில இருக்கு. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். அப்போ இதுதானே ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம். அப்போனா மேலே இருக்கிற அந்த 3 ஆப்ஷனுமே கரெக்ட். அப்படின்னா ஆன்சர் டி. அடுத்தது, ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா உற்பத்தியாளர்கள். அப்போ உற்பத்தியாளர்கள் எது? தாவரங்கள் தான். சூரியன் மூலமா நம்ம என்ன பண்ணுது? அது வந்து தனக்கே வந்து உணவை தயாரிச்சு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அப்போ எதுதான் உற்பத்தியாளர்கள்? பிளான்ஸ். அடுத்தது, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறை கழிவுகள். ஆங்கிலத்தில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா கோகனட் ஷெல். சரிங்களா? அடுத்தது, காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். என்னது? மாசுபாடு. சரிங்களா? இப்போ மாசுபாடுன்னா என்னது? பொல்யூஷன். அடுத்தது, களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். என்னது? பார்த்தாவே தெரியும், நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். அப்போ ஆப்ஷன் டி. பிரைமரி கன்சியூமர்ஸ் தட் ஹீட் பிளான்ஸ் ஆர் கால்ட் என்னது? ஹெர்பிவோர், அதாவது தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர்கள் எனப்படும். சரிங்களா? அடுத்தது, சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஸ் காரணிகள் ஆகும் அப்படின்னா சுற்றுச்சூழல் காரணிகள் ஆகும். டெம்பரேச்சர், லைட் அண்ட் விண்ட் ஆர் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அடுத்தது, டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம். ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி. மீண்டும் அந்த என்ன பண்ணலாம்? கழிவுப் பொருள்லேருந்து புதிய பொருளை நம்ம உருவாக்கலாம்.
அடுத்தது நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஸ் நோயை உருவாக்கிறது. நீர் தொற்று, அதாவது வாட்டர் டிசீஸ். ஏன்னா வாட்டர் மூலமா தானே நீர் தானே வாட்டர் தானே நீர். அப்போ தண்ணி மூலமா என்ன பரவும்? நோய்கள் பரவும். அடுத்தது 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். அதாவது ரெடியூஸ் குறைக்கிறது, மீண்டும் என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம், மீண்டும் என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி பண்ணலாம். சரியா? அடுத்தது பொறுத்துக்க. உயிரின கூறுகள். உயிரின கூறுகள்னா என்னது? பார்த்தாவே தெரியும். விலங்குகள், சாக்கடை கழிவுகள், நீர் மாசுபாடு. ஏன்னா அது ஒரு வகையான நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள் என்ன பண்ணும்? நில மாசுபாட்டை செய்யும். பாலைவனம் என்ன பண்ணும்? நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். புகை என்னது? காற்றை வந்து மாசுபடுத்துது. அப்போ ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாமா? அடுத்தது அன்றாட வாழ்வில் தாவரங்கள். மேலே வந்து அன்றாட வாழ்வில் நம்ம என்ன பார்த்தோம்? கெமிஸ்ட்ரி பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து அன்றாட வாழ்வில் தாவரங்கள். சரிங்களா? தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை என்ன? ஓசனி சிட்டு. அதாவது நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அம்மிங் பேர்டு. சரிங்களா? இயற்கையான கொசு விரட்டி என்னது? வேம்பு. அதாவது நீம் ட்ரீ, வேப்ப மரம் சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரூட். அதாவது எது வந்து வேர் இல்லைன்னு கேட்குறாங்க. பார்த்தாவே தெரியும். பொட்டேட்டோவுக்கு வந்து என்ன இல்லை? பொட்டேட்டோ. கேரட் வந்து எதில் தான் உருவாகுது? வேரில் தான் உருவாகுது. ஆனால் அந்த பொட்டேட்டோ என்ன இல்லை? வேறு இல்லை. சரியா? அடுத்தது தமிழில் உருளைக்கிழங்கு. பின்வருவனற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? எது போக்குது அப்படின்னா வைட்டமின் சி குறைபாடுனா எதை காசு பண்ணுது? ஸ்கர்வியை காசு பண்ணுதா? விட்டமின் சி ஸ்கர்வி. அப்போ இங்கே வந்து என்ன நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? துளசியே எடுத்துக்கலாம். அடுத்தது இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்தது fill in the blanks. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது? ஞாபகம் வச்சுக்கோங்க, October 16. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? உணவு தினம் அப்படின்னா 16 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 வயசு எந்த மாதம்? அக்கு. உயிர்மை மெய்யெழுத்து என்னது? அக்கு. அப்போ அக்டோபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 வயசு மெய்யெழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது முக்கியமானது இது என்ன? உணவு தினம், உலக உணவு தினம். அடுத்தது டேஸ் நெசுவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும். அப்போ என்னது? பருத்தி தான். அடுத்தது நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார்? நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது? பனை மரம். அடுத்தது டேஸ் இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலையும் குணமாக்கிறது. அப்போ எது? துளசி. அடுத்தது அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் என்னது? பல்சஸ், பருப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. சாஃப்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்படின்னா வந்து அழகிர்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு. சரிங்களா? பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. சில்க் வார்ம் ஹீட் மல்பெரி லீவ்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. அடுத்தது அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. சரி. சரிங்களா? அடுத்தது கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றதன்று. அப்போ கோடை காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கோடை காலத்தில் நம்ம காட்டன் கிளாத்ஸ் தானே போடுவோம். ஆனால் இங்கே வந்து கேள்வி என்னவா இருக்குது? நாட் ஷூட்டபிள் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் நம்ம சம்மர் சீசனுக்கு நம்ம போடுற இது என்ன கிளாத்ஸு? காட்டன் தான் போடுவோம். வின்டர் சீசனுக்கு தான் உள்ளன் போடுவோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? தப்பு. இங்கே ஆன்சர் வந்து நமக்கு இதாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே மேலேயும் பாருங்கள், காலிஃப்ளவர் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்னமெண்டல் பர்பஸ். அப்படின்னா காலிஃப்ளவரை நம்ம ஆர்னமெண்டலுக்கு பயன்படுத்துவோமா என்ன? இல்லை, இது வந்து சாப்பிட்றதுக்கு தானே பயன்படுத்துவோம். அப்போ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. சரிங்களா? அதே மாதிரி மேலே பாருங்க, பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. மல்பெரி லீவ்ஸ் வந்து சாப்பிடுது தானே, சில்க் வார்ம். அப்போ சாப்பிடுதுன்னும் போது அப்போ இது என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். சரியா? அடுத்தது சுகர் கேன் இஸ் யூஸ்டு ஃபார் பயோஃபியூல். கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது என்னது? சரி. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. நார்த்தரும் தாவரம் சணல், வனக்கட்டை தேக்கு, வேம்பு கிருமி நாசினி, நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா? அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் என்னது? நறுமண பொருள். அடுத்தது கடைசி சாப்டர் பாருங்க, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், வன்பொருளும் மென்பொருளும். அதாவது என்னது? மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது அப்படின்னா என்னது? சிபியுக்குள்ளார இல்லாதது எது? மதர் போர்டு இருக்கு, ரேமு இருக்கு, எஸ்எம்பிஎஸ் இருக்கு. ஆனால் இல்லாதது என்னது? மவுஸ். ஏன்னா மவுஸ் வெளியே இருக்கு. அடுத்தது
எது வந்து வருவனவற்றுள் எது சரியானது பாருங்க. இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் இது மட்டும்தான் என்னது சரி, சரிங்களா? அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கீழேயும் வந்து பாருங்க, இது பண்பாட்டு பொருள். ஆனா இங்க என்னது பயன்பாட்டு பொருள். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. பண்பாட்டு இல்ல, பயன்பாட்டு. ஓகே. அடுத்தது லினக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரிங்களா? அடுத்தது ஃபைண்ட் அவுட் பெய்ட் அண்ட் ப்ரப்பரியேட்டரி சாஃப்ட்வேர் ஃப்ரம் த கிவன் லிஸ்ட். பாருங்க, கீழ்வருவனவற்றுள் எது கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் கட்டணம், மேக் ஓஎஸ் கட்டணம், அடோப் போட்டோஷாப் கட்டணம். அப்போ இது என்னது தனி உரிமை? இது எல்லாமே தனி உரிமை. அப்போ என்ன இது எல்லாமே என்னது இவை அனைத்தும். அப்புறம் டேஷ் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது டேஷ் என்பது ஒரு இயங்குதளமாகும். அப்படின்னா என்னது ஆண்ட்ராய்டு. அப்போ ஆண்ட்ராய்டு வந்து என்னது ஒரு ஓஎஸ். அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க பாருங்க. மேக்கோஸ்னா என்னது கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள். இது ஒரு மென்பொருள் என்னது சாஃப்ட்வேர். அப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா என்னது ஜிப்ரா அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அடுத்தது கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இது ஒரு உள்ளீட்டு கருவி இன்புட் டிவைஸ். லினக்ஸ் அப்படின்னா என்னது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். ஓகேவா? இப்போ சோஃபாரா நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 டேர்ம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 டேர்மில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போது பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் அளவீட்டியல் பார்த்தோம், வெப்பம் பார்த்தோம், லைட் பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இதில் பேசிக்கு. அதே மாதிரி தாவரங்கள் அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுது, வேதியியல் எப்படி பயன்படுது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மனித உறுப்பு மண்டலம், அப்புறம் கணினியினுடைய பார்ட்ஸு, கணினியை யார் முதல்ல கண்டுபிடிச்சா அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு அடுத்தது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னது நம்ம ஈஸியான ஒரு பேசிக்கான விஷயத்த பார்த்தோம். ஸோ இந்த 6th ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு அதனுடைய ஒரு பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போகும்போது எல்லாமே வந்து நம்மளுடைய மனசில் பதியும். சரிங்களா? இன்னும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, ஏதாவது வந்து இது இருக்குது இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதுக்கு ஏற்றபடி நான் வர வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அப்கிரேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக வந்து இது பண்ணலாம். நமக்கு தேவை எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணுறதை விட அதை புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம பதிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகே, டேக் கேர், பாய். இதோட வந்து 6th தேர்ட் டேர்ம் முடியுது. மீண்டும் வந்து நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக். இது ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா? இதை பாருங்கள். ரொம்ப நீர், காற்று, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடிப்படை இதெல்லாம். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி. சரிங்களா? ஸோ இதோட 6th நியூ புக் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.